ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் பிரெக்னன்சி இதில் நம்ம போன வீடியோவில் ப்ரீ பிரெக்னன்சி கவுன்சிலிங் பற்றி பார்த்தோம். இப்போ வந்துட்டு நம்ம ஒன்ஸ் நீங்கள் கன்சீவ் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்தது வந்துட்டு டியூரிங் ப்ரெக்னன்சி நம்ம டேப்லெட் சாப்பிட்றதா அப்படிங்கிறத ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். பயப்பட வேண்டாம். ப்ரெக்னன்சிக்கு சேஃபான ட்ரக்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. உதாரணமாக ஹச்சிக்யூஎஸ் அப்படிங்கிற மருந்தெல்லாம் ப்ரெக்னன்சியில் சேஃபான மருந்து தான். அதை கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் கைடன்ஸ் இல்லாமல் ப்ரெக்னன்சியில் மெடிசன் எடுக்கக்கூடாது. உங்களுக்கோ குழந்தைக்கோ மருந்துனால பாதிப்பு வராத மாதிரி தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். ஜென்ரலாக ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ப்ரெக்னன்சியில் எதுவும் ப்ராப்ளம் பண்ணாது. 3 பேருக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாது. ஒருத்தருக்கு, அதாவது 25% ஆஃப் பீப்புளுக்கு கொஞ்சம் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அதிகமான கஷ்டங்களை கொடுக்கலாம். அதையும் மேனேஜ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம டெலிவரி பண்ணி நல்லபடியாக அம்மாவையும் குழந்தையும் கொண்டு போகிறதுக்கு நிறைய மருந்துகள் வாய்ப்புகள் இருக்குது. கவுன்சிலிங்கோடு நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள்.